தலைமை பெண் காவலருக்கே இந்த நிலையா? சாலையில் வைத்தே நடந்த கொடூர சம்பவம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற தலைமை பெண் காவலர் வழியிலேயே நிறுத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏர்த்தாங்கல் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான தாமரை செல்வி குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். இவரது கணவர் 45 வயதான அரவிந்த் ஆட்டோ ஓட்டுநராக உள்ளார். திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆன நிலையில் இருவருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பணி முடிந்து வீட்டுக்கு சென்ற தாமரை செல்வியை நெல்லூர்பேட்டை ஏரிக்கரை பகுதியில் கணவர் அரவிந்த் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தாமரை செல்வியின் கை, கழுத்து, தலை மற்றும் மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த தாமரை செல்வியை அங்கிருந்தவர்கள் மீட்டு குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதையடுத்து அவரது கணவர் அரவினை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குடும்ப பிரச்சனை காரணமாக தலைமை பெண் காவலர் கணவரால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குடியாத்தம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.